என் மனைவி அனிதா சமீப காலமாக அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு வர வெகு நேரமானது. ஒவ்வொரு இரவும் என் மனதில் ஒரு புதிய சந்தேகம் பிறந்தது. அவள் நிஜமாகவே என்னை ஏமாற்றுகிறாளா? அவளுடைய பாசுடன் ஏதேனும் ரகசிய உறவு இருக்குமோ என்று எண்ணி தவித்தேன். அமைதியாகவே இருந்தேன். ஆனால் ஒரு நாள் என் பொறுமை எல்லை கடந்தது. அன்று மாலை அவளுக்கு தெரியாமல் அவளை பின்தொடர்ந்தேன். இதயம் பலமாக துடித்தது, மூச்சு திணறியது. நான் அலுவலகத்தை அடைந்தபோது அவளுடைய மேலாளர் அறையின் கதவு பாதி திறந்திருந்தது. உள்ளே நான் கண்ட காட்சி என் உலகத்தையே உலுக்கியது. அவள் தன் பாஸின் காலடியில் அமர்ந்திருந்தாள். என் ரத்தம் கொதித்தது. ஆத்திரத்துடன் உள்ளே நுழைந்தேன். விவாகரத்து, இது ஒன்றுதான் என் முடிவாக இருந்தது. ஆனால் அந்த பாஸ் என்னை பார்த்ததும் சற்றென்று என் முன்னால் கைகூப்பி நின்றார். அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு என் காலடியில் இருந்த பூமி நழுவுவது போல் தோன்றியது. என்ன அந்த ரகசியம்? அவர் ஏன் என்னிடம் மன்னிப்பு கேட்டார்? என் மனைவி என்னிடம் எதை மறைக்கிறாள்? இதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு வீட்டின் வரவேற்பறையில் அமர்ந்து பிரதான வாசலையே விரித்து பார்த்து கொண்டிருந்தேன். ஆத்திரத்தால் என் கண்கள் தணல் போல சிவந்திருந்தன. இரவு 11 மணி ஆகிவிட்டது. என் அன்பு பிள்ளைகள் ஆகாஷும் அபினவும் அம்மாவின் வருகைக்காக காத்து காத்து இறுதியில் களைத்து போய் உறங்கிவிட்டனர். ஆனால் அனிதா இன்னும் வரவில்லை. ஒரு சராசரி இந்திய ஆணாக இதை என்னால் சகித்து கொள்ள முடியவில்லை. வீட்டு பொறுப்புகளை நீ கவனி, குழந்தைகளை பார்த்துக்கொள். நான் அல்லும் பகலும் உழைத்து உங்களை ராணி போல பார்த்து கொள்கிறேன் என்று 1000 முறை அவளிடம் சொல்லியிருக்கிறேன். ஆனால் அவள் என் பேச்சை கேட்காமல் தன் பிடிவாதத்திலேயே நின்றாள். சற்று நேரத்தில் கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. அனிதா உள்ளே வந்தாள். அவள் முகம் மிகவும் களைத்து சோர்ந்து போயிருந்தது. அவளை பார்த்ததும் நான் சிறும் சிங்கமாக பாய்ந்தேன். உன் மனதில் என்னதான் நினைத்து கொண்டிருக்கின்றாய்? இந்த நாடகம் இன்னும் எத்தனை நாளைக்கு நடக்கும்? நேரம் காலம் தெரியாமல் இரவு 11 மணிக்கு ஒரு மரியாதைக்குரிய குடும்பத்து பெண் வீட்டிற்கு வருவதா என்று கத்தினேன். என் குரல் கேட்டு அவள் மிரண்டு போனாள். திருமணத்திற்கு பிறகும் வேலை செய்ய வேண்டும் என்று உனக்கு ஆசை இருந்திருந்தால் அதை ஏன் திருமணத்திற்கு முன்பே சொல்லவில்லை? என் அம்மா உன் அம்மாவிடம் தெளிவாக சொல்லியிருந்தாரே, எங்கள் வீட்டு பெண்கள் வேலைக்கு செல்ல மாட்டார்கள் என்று. அன்று நீ பெரிய ரகளை செய்ததால் தான் நான் அனுமதி கொடுத்தேன். ஆனால் இப்போது இதையெல்லாம் என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. நான் கௌரவமாகவும் ஒழுக்கமாகவும் வாழ்ந்தவன். இப்படி நள்ளிரவில் நீ வீட்டிற்குள் நுழைவதை என்னால் ஏற்க முடியாது. ஆரம்பத்தில் சரியாக 6 மணிக்கு வீட்டிற்கு வந்தாய். இப்போது என் குழந்தைகள் உன்னை தேடி பைத்தியமாகிறார்கள். இப்போதே நீ உன் வேலையை ராஜினாமா செய்ய வேண்டும். இது என் இறுதி உத்தரவு என்றேன் ஆணித்தரமாக. அனிதா அமைதியாக இருக்கவில்லை. நான் ராஜினாமா செய்ய மாட்டேன். தயவு செய்து எதையும் யோசிக்காமல் பேசாதீர்கள். இப்போது இந்த வேலை எனக்கு மிக முக்கியம். நாம் எல்லோரும் வசதியாக வாழும் அளவுக்கு உங்களால் மட்டும் சம்பாதிக்க முடியாது. வீட்டு வாடகை, மின்சார கட்டணம், கேஸ் பில், குழந்தைகளின் படிப்பு செலவு, வீட்டு ரேஷன் என எல்லாவற்றிற்கும் பணம் தேவை. உங்களால் மட்டும் இதை சமாளிக்க முடியாது என்றாள். அவள் சொன்னது என் ஆத்திரத்தை இன்னும் தூண்டியது. உலகத்தில் இருக்கும் எல்லா ஆண்களும் இதை செய்கிறார்கள். நானும் செய்வேன். தேவைப்பட்டால் நான் 2 ஷிஃப்ட் வேலை செய்வேன். ஆனால் நீ இனி வேலைக்கு செல்லக்கூடாது. நான் ஒன்றும் முட்டாள் அல்ல. என் பிள்ளைகள் உன் அரவணைப்பு இல்லாமல் அழுது கொண்டிருக்கின்றார்கள் என்றேன். அனிதா எரிச்சலோடு சொன்னாள், நீங்கள் வீணாக பிரச்சனையை பெரிதாக்குகிறீர்கள். நாளை முதல் நான் சீக்கிரம் வர பார்க்கிறேன். ஆனால் என் வேலையை பறிக்க நினைக்காதீர்கள். அவளது அந்த பிடிவாதம் என் பொறுமையை சோதித்தது. ஆத்திரத்தின் உச்சியில் அவளை நோக்கி பாய்ந்து அவளுடைய கையை இறுக பற்றி சுவரோடு சேர்த்து தள்ளினேன். அனிதாவின் கைகளை இறுக பற்றி அவளுடைய கண்களை நேருக்கு நேர் பார்த்து ஆத்திரத்துடன் கத்தினேன். அனிதா, நான் சொல்வதை கேள். நாளை காலையிலேயே நீ உன் வேலையை ராஜினாமா செய்கிறாய். அவ்வளவுதான். உன் வீடு, உன் குழந்தைகள், உன் கணவன், இவர்களை கவனிப்பதுதான் உன் வேலை. எதற்காக உன் சந்தோஷமான வாழ்க்கையை இப்படி நீயே அழித்து கொள்கிறாய்? இப்படியே போனால் நான் உன்னை விட்டு பிரிந்து விடுவேன். ஜாக்கிரதை. 2 குழந்தைகளுக்கு தாயானவளை கூட இந்த உலகம் கைவிட்டு விடும். அதைத்தான் நீயும் என்னிடம் எதிர்பார்க்கிறாயா? என் பேச்சை கேட்டு அவள் துடிதுடித்து போனாள். ஒருவேளை நீங்கள் வேறு ஒரு பெண்ணை பார்த்து விட்டீர்களோ என்னவோ, அதனால்தான் என்னிடம் இவ்வளவு இரக்கம் இல்லாமல் நடக்கிறீர்கள். இதற்கு முன்பு ஒருபோதும் நீங்கள் என்னிடம் இவ்வளவு மோசமாகவும் கசப்பாகவும் பேசியதே இல்லையே என்றாள். அவள் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு நான் அப்படியே உறைந்து போனேன். என் மனைவி இவ்வளவு தரம் தாழ்ந்து பேசுவாள் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. அவள் மேலும் ஏதேனும் பேசுவதற்குள் ஆத்திரத்தில் நான் என் அறைக்குள் சென்று கதவை சாத்திக் கொண்டேன். அவளுடன் மேற்கொண்டு பேசுவது வீட்டின் சூழலை இன்னும் மோசமாக்கும் என்று எனக்கு தெரியும். என் மனதில் சந்தேகம் முன்பே இருந்திருந்தாலும் என் உதடுகளால் ஒருபோதும் இவ்வளவு அசுத்தமான வார்த்தைகளை நான் வெளியிட்டதில்லை. இரவு மெல்ல நகர்ந்தது. அவள் அறைக்குள் வந்து சமாதானம் பேசுவாள் என்று காத்திருந்தேன். ஆனால் அவள் அவ்வளவு பிடிவாதக்காரியாக மாறிவிட்டாள்.
அம்மாவை தேடி அழுது கொண்டே உறங்கி போன அந்த பிஞ்சு பிள்ளைகளை பற்றி அவளுக்கு கவலையே இல்லை. என் மனைவியின் மீதே எனக்கு வெறுப்பு வரத் தொடங்கியது. அவள் எங்கள் குடும்பத்தில் பிரிவினையையும் தூரத்தையும் விதைத்து கொண்டிருந்தாள். இன்னும் ஒரு வாரம் பார்ப்போம். அதற்குள் இவள் மாறவில்லை என்றால் அவள் வீட்டினரை வரவழைத்து ஒரு முடிவு எடுக்க வேண்டியதுதான் என்று எனக்குள் உறுதி செய்து கொண்டேன். அடுத்த நாள் காலை சூரிய ஒளி அறைக்குள் படர்ந்தது. வெளியே குழந்தைகளின் சிரிப்பு சத்தம் கேட்டது. அம்மாவை பார்த்த மகிழ்ச்சியில் அவர்கள் விளையாடுகிறார்கள் என்று நினைத்து நிம்மதியுடன் ஒரு பெருமூச்சு விட்டேன். ஆனால் நான் வெளியே வந்தபோது கண்ட காட்சி எனக்கு அதிர்ச்சி அளித்தது. பிள்ளைகள் சோகமாக அமர்ந்திருந்தனர். மேஜையில் எனக்கு மட்டும் டிஃபன் வைக்கப்பட்டிருந்தது. அனிதாவை காணவில்லை. அம்மா எங்கே என்று கேட்டேன். என் மூத்த மகன் ஆகாஷ் கலங்கிய கண்களுடன் சொன்னான், அம்மா டிஃபன் வச்சுட்டு போயிட்டாங்கப்பா. நாங்கள் எவ்வளவோ கெஞ்சினோம், எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம், அப்பா கிட்ட சொல்லிட்டு போங்கன்னு சொன்னோம். ஆனால் அம்மா கோபமாக கிளம்பிட்டாங்க. வாழ்க்கையை எப்படி வாழணும்னு இனி நீங்கள் 2 பேரும் சேர்ந்து எனக்கு சொல்லி கொடுக்க போறீங்களான்னு கேட்டுட்டு போயிட்டாங்கப்பா. பிள்ளைகளின் வார்த்தைகள் என் நெஞ்சில் ஈட்டியாக பாய்ந்தன. பரவாயில்லை கண்ணா, அம்மாவுக்கு ஏதோ முக்கியமான வேலை இருந்திருக்கும். நீங்கள் சாப்பிடுங்க, நான் உங்களை ஸ்கூலில் விட்டுட்டு ஆஃபீஸை போகிறேன் என்று அவர்களை தேற்றினேன். அப்போது என் இளைய மகன் அபினவ் ஏமாற்றத்துடன் சொன்னான், அப்பா, என் ஃப்ரெண்டு அனன்யாவோட அம்மா அப்பாவும் வேலைக்கு போகிறாங்க. ஆனால் அவங்க யாரையும் இப்படி தவிக்க விட மாட்டாங்களேப்பா. அந்த மலலையின் கேள்வி என் இதயத்தையே உலுக்கியது. உடனே அவனை அணைத்து கொண்டு, இல்லடா கண்ணா, அம்மா அப்பாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். சில நேரம் வேலை அதிகமாக இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாமல் இப்படி நடந்திருக்கும். வீட்டு செலவு அதிகமாக இருக்குது, அதனால தான் அம்மா வேலைக்கு போகிறாங்க. நான் அம்மா கிட்ட பேசுகிறேன், இனி அவங்க உங்களை இப்படி விட மாட்டாங்க என்று சொன்னேன். ஆனால் அவர்கள் முகம் மலரவே இல்லை. பெயருக்கு 4 வாய் சாப்பிட்டு விட்டு பிள்ளைகளை பள்ளியில் விட்டுவிட்டு என் அலுவலகம் சென்றேன். ஆனால் என் நினைவெல்லாம் அனிதாவை சுற்றியே இருந்தது. அப்படி என்ன வேலை அவளுக்கு? தன் பிள்ளைகளை விட அப்படி என்ன வேலை அவளுக்கு பெரிதாக போய்விட்டது? இரவு 11 மணிக்கு வீட்டிற்கு வருவது, காலை 8 மணிக்குள் ஓடிவிடுவது. ஒரு தன்மானமுள்ள கணவனாக இதை என்னால் தாங்க முடியவில்லை. என் அலுவலக மேஜையில் அமர்ந்திருந்தும் என் மனம் வேலையில் ஓடவில்லை. ஏன் இவ்வளவு அழகான ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டோம் என்று எனக்கே என் மேல் ஆத்திரம் வந்தது. இப்படிப்பட்ட எண்ணங்களில் நான் மூழ்கியிருந்தபோது என் சக ஊழியன் சூர்யா என் அருகில் வந்தான். என் தோள் மீது கை வைத்து அனுதாபத்தோடு கேட்டான், என்ன கார்த்திக் சார், ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கீங்க. 2-3 நாளாக பார்க்கிறேன். பழையபடி நீங்கள் சந்தோஷமாக இல்லையே. அவன் பேச்சை கேட்டு நான் கலைந்தேன். தலையை ஆட்டிவிட்டு ஒருவித கசப்புடன் சொன்னேன், ஒன்றுமில்லை சூர்யா, எல்லாம் சரிதான், சில குடும்ப பிரச்சனைகள். நீ போய் உன் வேலையை பார். அந்த நேரத்தில் என் மனநிலை யாருடனும் பேசும் நிலையில் இல்லை. ஆனால் அவன் என் கையை பிடித்து கொண்டு பிடிவாதமாக சொன்னான், அட சொல்லுங்க சார், நான் உங்கள் நண்பன் தானே. ஒருவேளை என்னால் ஏதேனும் உதவி செய்ய முடியலாம். நான் நல்ல ஐடியாக்கள் கொடுப்பேன் என்று ஆஃபீஸில் எல்லோருமே சொல்வார்களே. சூர்யாவை ஏறெடுத்து பார்த்தேன். அது உண்மைதான். குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்வதில் சூர்யா கில்லாடி என்று அலுவலகத்தில் பேச்சு உண்டு. கடிகாரத்தை பார்த்தேன். மேலாளர் வரும் நேரமாகிவிட்டது. நீ என்னை பிரேக் டைமில் வந்து பார், இப்போது கிளம்பு என்று அனுப்பி வைத்தேன். மதியம் 1 மணி அளவில் இடைவேளை விடப்பட்டது. நான் உடனே கேண்டீனை நோக்கி ஓடினேன். சூர்யா அங்கே இருவருடன் பேசிக்கொண்டிருந்தான். என்னை பார்த்ததும் அவர்களுக்கு ஏதோ ஜாடை காட்டினான். அவர்கள் சிரித்து கொண்டே எழுந்து சென்றார்கள். நான் அவன் எதிரே அமர்ந்ததும் அவன் ஆர்வத்துடன் கேட்டான், சொல்லுங்க கார்த்திக் சார், அப்படி அனிதா நீ என்னதான் பண்ணிட்டாங்கன்னு இவ்வளவு அப்செட் ஆகியிருக்கீங்க? சொல்லுங்க, என்னால் முடிஞ்சதை செய்கிறேன். நான் ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு அவனை தீவிரமாக பார்த்தேன். சூர்யா, இது மிகவும் சிக்கலான விஷயம். என்னுடைய தனிப்பட்ட குடும்ப பிரச்சனை. இதை நீ விளையாட்டாக கூட 3வது நபரிடம் சொல்லக்கூடாது. இது ரொம்ப நாசுக்கான விஷயம். என்னால் தனியாக இதற்கு தீர்வு காண முடியவில்லை. அதனால்தான் ஒரு நண்பனாக உன்னிடம் பகிர்கிறேன் என்றேன். அவன் தலையசைத்து உறுதியளித்தான். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் சொல்லுங்க சார், யாருக்கும் தெரியாதுன்னு நான் சத்தியம் செய்கிறேன். அவன் சொன்னதை நம்பி என் பாக்கெட்டிலிருந்து 1000 ரூபாய் நோட்டை எடுத்து அவன் பக்கம் நீட்டினேன். தயவு செய்து உன் வாயை மட்டும் மூடிக்கொள். என் தனிப்பட்ட விஷயங்கள் ஆஃபீஸ் முழுக்க பரவுவதை நான் விரும்பவில்லை என்றேன். அவன் அந்த நோட்டை மின்னல் வேகத்தில் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டான். இதெல்லாம் எதுக்கு சார்? சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? அவனை பார்த்து சொல்லத் தொடங்கினேன். நானும் என் மனைவியும் வேலை செய்கிறோம். அவள் படித்தவள், ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலை பார்க்கிறாள். ஆனால் சில நாட்களாக அவளுடைய நடவடிக்கைகள் விசித்திரமாக இருக்கின்றன. இரவு லேட்டாக வருவது, அதிகாலையிலேயே கிளம்பி விடுவது, எதற்கெடுத்தாலும் கோபப்படுவது. இப்போது பிள்ளைகளிடம் கூட ஒரு மாதிரியாக நடக்கிறாள். சில நாட்களுக்கு முன்பு ஒரு பார்ட்டியில் அவளுடைய பாஸுடன் அவள் நெருக்கமாக பழகியதை பார்த்தேன்.
அன்று முதல் என் மனதில் ஒரு பயங்கரமான எண்ணங்கள் ஓடுகின்றன. இதற்கு முன்பும் அவள் லேட்டாக வந்திருக்கிறாள். ஆனால் அப்போது எனக்கு இவ்வளவு தோன்றவில்லை. இப்போது என் நினைவெல்லாம் அந்த பாஸ் தான் இருக்கிறான். என் மனைவிக்கும் அவனுக்கும் ஏதும் தொடர்பு இருக்குமோ? அந்த பணக்காரனுக்காக என் மனைவி என்னை விட்டு விட்டு போய் விடுவாளோ என்று பயமாக இருக்கிறது சூர்யா. சூர்யா, என் மனைவி என்னை விட்டு போனால் கூட எனக்கு கவலை இல்லை. நான் தனியாக வாழ்ந்து விடுவேன் அல்லது மறுமணம் கூட செய்து கொள்வேன். ஆனால் என் 2 பிள்ளைகளும் அவளோடு ரொம்ப ஒட்டி போயிருக்காங்க. அவள் அவர்கள் வாழ்க்கையிலிருந்து போயிட்டா அந்த பிஞ்சு மனசுகள் உடைந்து போய்விடும். இவ்வளவு சின்ன வயசில் அவங்களுக்கு இப்படி ஒரு அதிர்ச்சி கிடைக்கக்கூடாதுன்னு தான் நான் பயப்படுகிறேன். என் குமுறலை கேட்ட சூர்யா சிறிது நேரம் மௌனமாக இருந்தான். பிறகு என்னை ஆழ்ந்து பார்த்து சொன்னான், கார்த்திக் சார், இது நிஜமாகவே சிக்கலான விஷயம்தான். அனிதா அண்ணி இப்படி நடந்திருக்கக்கூடாது. பிள்ளைகள் அவங்க மேலே இவ்வளவு பாசமாக இருக்கும்போது அவங்க எதிர்காலத்தை பற்றியாவது அண்ணி யோசிச்சிருக்கணும். நான் வருத்தத்துடன் தலையசைத்தேன். அவள் அதை பற்றியே யோசிக்கவே மாட்டேங்கிறாளே சூர்யா. அதுதான் என்னை அரித்து கொண்டிருக்கிறது. எல்லாம் பழையபடி சரியாக நான் என்ன செய்ய வேண்டும்? சூர்யா சிறிது நேரம் யோசித்துவிட்டு ஒரு ஆலோசனை சொன்னான். பாருங்க சார், அண்ணி லேட்டாக வரும்போது நீங்கள் அவங்க மேலே கத்துவீங்களா? ஆமாம், நான் கத்துவேன் என்று தலையசைத்தேன். இனி அதை செய்யாதீங்க. உங்களுக்குள்ள ஒரு அமைதியையும் பொறுமையையும் வரவழைச்சிக்கோங்க. அவங்க என்ன தப்பு செய்தாலும் நீங்கள் கொஞ்சம் அன்பாக மென்மையாக நடந்துக்கோங்க. சில நாட்கள் இதை இப்படியே பின்பற்றி பாருங்க. அப்படியும் மாற்றம் வரலைன்னா அப்புறம் உண்மையை வெளியே கொண்டு வர இறங்குங்க. ஒருவேளை அவங்க தப்பான வழியில் போயிருக்கிறது உறுதியானால் உங்கள் பிள்ளைகளிடமே உண்மையை சொல்லிடுங்க. அவங்க வாழ்க்கை பாழாகும்னு கவலைப்படாதீங்க. நிம்மதியும் நம்பிக்கையும் இல்லாத குடும்பத்தில் வாழ்கிறது எந்த பிரயோஜனமும் இல்லை. இதை சொல்லிவிட்டு அவன் கிளம்பி விட்டான். நான் ஒரு கல் சிலை போல அங்கேயே அமர்ந்திருந்தேன். நான் நிஜமாகவே இதை செய்ய வேண்டுமா? என் மனதிற்குள் பல போராட்டங்கள். ஆனால் சூர்யா தவறாக ஒன்றும் சொல்லவில்லை. முதலில் அன்பால் சரி செய்து பார்ப்போம். அது பலிக்கவில்லை என்றால் விசாரணையில் இறங்குவோம் என்று எனக்கு நானே சமாதானம் கூறிக்கொண்டேன். அன்று மாலை 8 மணி வேலை முடிந்து வீட்டிற்கு வந்தேன். வீட்டு வேலைக்காரி வேலையை முடித்துவிட்டு எனக்காக காத்திருந்தாள். என் 2 மகன்களும் ஹாலில் அமர்ந்து படித்து கொண்டிருந்தார்கள். என்னை பார்த்ததும் வாடியிருந்த அவர்கள் முகம் மலர்ந்தது. 6 வயது அபினவ் ஓடி வந்து என்னை கட்டி கொண்டான். அவர்களை தூக்கி கொஞ்சிவிட்டு சோஃபாவில் அவர்கள் அருகில் அமர்ந்தேன். வேலைக்காரி விடைபெற்று சென்றாள். பிள்ளைகளின் முகத்தை உற்று பார்த்தேன். காலையில் இருந்த அந்த விரக்தி இப்போது இல்லை. அவர்கள் ஏதோ ஒரு தெளிவோடு இருப்பது போல தெரிந்தது. என் மூத்த மகன் ஆகாஷை பார்த்து கேட்டேன், ஆகாஷ், நீங்க 2 பேரும் இப்போ ரொம்ப அமைதியாகவும் தெளிவாகவும் தெரிகிறீங்க. என்ன விஷயம்? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? ஆகாஷ் ஒரு பெரிய மனிதனை போல தலையசைத்து சொன்னான், ஆமாப்பா, இன்னைக்கு ஸ்கூலில் பிரேக் டைமில் டீச்சர் எங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொன்னாங்க. நாம் எப்பவும் சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் குறையே சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் நாம் நன்றி சொல்லணுமாம். இன்றைக்கி நமக்கு இருக்கிற இந்த சந்தோஷம் நாளைக்கு இல்லாமல் போகலாம். உலகத்தில் நம்மை விட கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு சொன்னாங்கப்பா. என் சிறிய மகன் அபினவ் சொன்ன வார்த்தைகள் என்னை உறைய வைத்தன. டீச்சர் சொன்னாங்கப்பா, அம்மா பிஸியாக இருந்தா என்ன, அப்பா நம்ம கூட இருக்காரேன்னு. அம்மாவுக்கு அவங்க வேலை தான் முக்கியம். நம்ம மேலே பாசம் இல்லைன்னு நினச்சி நாங்கள் ஏன் கவலைப்படணும்? எங்களுக்காக நீங்கள் இவ்வளவு கஷ்டப்படும் போது நாங்கள் ஏன் உங்களை விட்டுட்டு அம்மாவை தேடி அலணும்? அபினவ் இவ்வளவு பெரிய விஷயத்தை பேசுவான் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. உடனே என் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டு சொன்னேன், இளைச்செல்லம், அப்படி சொல்லாதே. அம்மாவுக்கு இன்னும் உங்கள் மேலே ரொம்ப பாசம் இருக்குது. வேலையில் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. இன்றைக்கி அவங்க வந்த உடனே நான் இதை பற்றி பேசுகிறேன். இதை கேட்டதும் அவர்கள் முகம் மலர்ந்தது. பெரியவர்கள் சொல்வது உண்மைதான். குழந்தைகளின் மனதில் எதை விதைக்கிறோமோ அதுதான் வளரும். உண்மையை கண்டுபிடித்து பிள்ளைகளிடம் சொல் என்று சூர்யா சொன்னாலும் அனிதாவை பற்றி ஏதேனும் கசப்பான உண்மை தெரிந்தால் கூட அதை ஒருபோதும் என் பிள்ளைகளிடம் சொல்லக்கூடாது என்பதில் நான் உறுதியாக இருந்தேன். அவர்கள் மனதில் தாயை பற்றிய தவறான பிம்பம் எழுவதை நான் விரும்பவில்லை. அவர்களுக்கு கதை சொல்லி தூங்க வைத்துவிட்டு ஹாலில் லேப்டாப்பில் வேலை செய்தபடி காத்திருந்தேன். இன்று அனிதா வந்ததும் சண்டை போடக்கூடாது, மென்மையாக பேசி புரிய வைக்க வேண்டும் என்று எனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டேன். திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை மாறும். குறிப்பாக குழந்தைகள் பிறந்த பிறகு பொறுப்புகள் கூடும் என்பதை அவளுக்கு புரிய வைக்க விரும்பினேன். ஆனால் நான் எவ்வளவு பெரிய தவறு செய்ய போகிறேன் என்பது அப்போது எனக்கு தெரியவில்லை. இரவு 10 மணி ஆனது. என் படபடப்பு மெல்ல தொடங்கியது. ஆத்திரம் உள்ளிலிருந்து முட்டியது. வேண்டாம் கார்த்திக் என்று அமைதியாக பேசு என்று என்னை நானே கட்டுப்படுத்தி கொண்டேன்.
அவள் வேலை முடிந்து வரும்போது களைப்பாக இருப்பாள் என்று எனக்கு தெரியும். ஆனால் எனக்கும் சில உணர்ச்சிகள் உண்டல்லவா? என் மனைவியோடு அமர்ந்து பேச வேண்டும், வெளியே செல்ல வேண்டும் என்ற ஆசை எனக்கும் இருக்குமே. நேரம் நகர நகர என் பொறுமை கரைந்தது. நள்ளிரவு 12 மணி ஆனது. நேற்று 11 மணிக்கு வந்தவள் இன்று 12 மணி ஆக்கிவிட்டாள். நேற்று அவ்வளவு பெரிய சண்டை நடந்தும் இவளுக்கு உரைக்கவில்லையா? ஆத்திரத்தில் எழுந்து நின்றேன். இப்படியே அவள் ஆபீஸுக்கு சென்று விடலாமா என்று நினைத்தபோது கதவு திறந்தது. முன்னால் அனிதா நின்று கொண்டிருந்தாள். முகம் முழுக்க பதற்றமும் சோர்வும் இருந்தது. நான் அவளை நோக்கி சென்று கடுமையாக கேட்டேன். அனிதா, நேரத்தை பார்த்தாயா? 12 மணி ஆகிறது. ஒரு குடும்ப பெண் வீட்டிற்கு வரும் நேரமாகியது. என் கசப்பான வார்த்தைகளை கேட்ட அவள் பதற்றத்துடன் கேட்டாள். கார்த்திக், என் பிள்ளைகள் நல்லா இருக்காங்களா? தூங்கிட்டாங்களா? என் கேள்வி அவளுக்கு பொருட்டாகவே தெரியவில்லை. ஆனால் பல நாட்களுக்கு பிறகு அவளிடம் அதே பழைய பாசத்தையும் தவிப்பையும் பார்த்தேன். அவங்களுக்கு ஊட்டிவிட்டு தூங்க வச்சிட்டேன் என்று சுருக்கமாக சொன்னேன். அவள் தளர்ந்த குரலில் சொன்னாள், இன்னைக்கு ஆஃபீஸில் வேலை ரொம்ப அதிகம் கார்த்திக். தலை நிமிரக்கூட நேரம் இல்லை. சீக்கிரம் கிளம்புறதை பற்றி பாஸ் கிட்ட பேசினேன். ஆனால் இப்போதைக்கு அது முடியாதுன்னு சொல்லிட்டார். எல்லாம் சரியாகும்னு நம்புகிறேன். அவள் அப்படியே அறைக்குள் சென்று படுக்க நினைத்தாள். ஆனால் நான் அவள் கையை பிடித்து தடுத்தேன். அனிதா, நான் உன்னிடம் சில முக்கியமான விஷயங்கள் பேச வேண்டும். கொஞ்சம் நேரம் ஒதுக்குவாயா? அவள் சலிப்புடன் சொன்னாள். கார்த்திக், தயவு செஞ்சு சண்டையிடாதே. நான் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்ப களைப்பாக இருக்கேன். கொஞ்ச நேரம் நிம்மதியாக தூங்க விடு. நாம் நாளை காலை பேசிக்கொள்ளலாம் கார்த்திக் என்று அனிதா நழுவ பார்த்தாள். நான் விடாப்பிடியாக, நான் உன்னுடன் சண்டையிட மாட்டேன் என்று சத்தியம் செய்கிறேன். தயவு செய்து ஒரு நிமிடம் நான் சொல்வதை கேள். உன்னிடம் மிக முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்றேன். என் மென்மையான குரலை கேட்டு அவள் கொஞ்சம் இறங்கி வந்தாள். ஹால் சோஃபாவில் அமர்ந்தாள். நான் உடனே சமையலறைக்கு சென்று அவளுக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்துவிட்டு சாப்பாட்டையும் எடுத்து வந்து மேஜையில் வைத்தேன். நான் இப்படி பணிவாக நடந்து கொள்வதை பார்த்ததும் அவள் முகம் மாறியது. ஆச்சரியத்தில் கண்கள் விரிந்தன. நான் அவளை பாசத்தோடு பார்த்து சொன்னேன், அனிதா, முதலில் சாப்பிடு, அப்புறம் நிதானமாக பேசலாம். நாம் இருவரும் ஒன்றாக அமர்ந்து நிம்மதியாக பேசி எத்தனை நாட்கள் ஆகிவிட்டன. வேலையிலேயே மூழ்கி போய் ஒருவருக்கொருவர் ஒதுக்கி வைக்கக்கூட நேரம் இல்லாமல் போய்விட்டதே. ஆனால் அவள் ஒருவித கசப்புடன் சொன்னாள், எனக்கு இப்போது பசியே இல்லை. இப்போது சாப்பிட்டால் வயிறு பாரமாகிவிடும். அப்புறம் காலையில் எழுந்திருக்க முடியாது. எனக்கு இப்போது தூக்கம் மட்டும்தான் வேண்டும். அவளுடைய அந்த அலட்சியமான பதில் என்னை நோகடித்தது. இருந்தாலும் நான் பொறுமையாக அவள் அருகில் சென்று அவளுடைய கைகளை பற்றி சொன்னேன். அனிதா, என்னை மன்னித்து விடு. நேற்று நான் உன்னிடம் மிகவும் மோசமாக நடந்து கொண்டேன். அப்படி ஒரு கணவனாக நான் கத்தி இருக்கக்கூடாது. இனி அப்படி நடக்காது என்று உறுதியளிக்கிறேன். சரி, இப்போது நம் பிள்ளைகளை பற்றி பேசலாம். நான் முடிப்பதற்குள் அவள் ஆத்திரத்தில் எழுந்து நின்றாள். கார்த்திக், உனக்கு ஏன் புரிய மாட்டேங்கிறது? நான் களைப்பாக இருக்கிறேன், ஓய்வு எடுக்க வேண்டும் என்று எத்தனை முறை சொல்வது? நான் லேட்டாக வருகிறேன் என்பதை நீ ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனையாக்குகிறாய்? நீ சீக்கிரம் வீட்டிற்கு வந்து பிள்ளைகளை கவனித்துக் கொள்வதில் என்ன தவறு? ஒரு தந்தையாக அந்த பொறுப்பை உன்னால் செய்ய முடியாதா என்று கேட்டுவிட்டு அறைக்குள் செல்ல தொடங்கினாள். நான் மீண்டும் அவள் கையை பிடித்து தடுத்தேன். அனிதா, நான் எல்லாவற்றையும் கவனிப்பேன். ஆனால் ஒரு தாயாக பிள்ளைகள் உன்னைத்தான் அதிகம் எதிர்பார்க்கிறார்கள். உன் வேலையை சற்று மாற்றிக்கொள். நமக்கு ஓவர் டைம் காசு தேவையில்லை. என் சம்பளமும் உன் சாதாரண வேலை நேர சம்பளமுமே நமக்கு போதும் என்றேன். அவள் இன்னும் எரிச்சல் அடைந்து கத்தினாள். எல்லாம் எனக்கு தெரியும். இப்போது நான் உன்னை விட அதிகமாக சம்பாதிக்கிறேன். அதுதான் உனக்கு பொறாமையாக இருக்கிறது. உன் சுமையை குறைப்பதற்காகவும் இந்த வீட்டை நடத்துவதற்காகவும் தான் நான் இவ்வளவு உழைக்கிறேன். ஆனால் உனக்கு என் உழைப்பு ஒருபோதும் தெரியாது. எல்லா ஆண்களும் இப்படித்தான். நீயும் உன் பேச்சும் போய் தொலையுங்கள். என் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக நான் எந்த எல்லைக்கும் செல்வேன் என்று சொல்லிவிட்டு கதவை ஓங்கி அரைந்து சாத்திவிட்டு அறைக்குள் சென்றாள். நான் சோஃபாவில் தலைகுனிந்து அமர்ந்தேன். அன்பாக பேசு என்று சூர்யா சொன்ன ஆலோசனையை அப்படியே கடைபிடித்தேன். அவள் முன்னால் குனிந்தேன், மன்னிப்பு கேட்டேன். ஆனால் அவளுடைய போக்கு மாறவில்லை. இதன் பொருள் விஷயம் ஏதோ தீவிரமாக இருக்கிறது. நான் உடனே விசாரணையில் இறங்க வேண்டும். என் அழகான குடும்பம் இப்படி அழிவதை என்னால் பார்க்க முடியாது. ஒரு பெண் போய்விட்டால் உடைந்து போகும் வயதில் நான் இல்லை. எனக்கு வேறு பெண் கிடைக்காமலா போய்விடுவார்கள்? என் மனைவி எனக்கு துரோகம் செய்கிறாள் என்பது தெரிந்தால் அவளை இப்போதே என் வாழ்க்கையிலிருந்து தூக்கி எறிந்து விடுவேன். என் பிள்ளைகளுக்கு இன்னொரு தாய் வருவார். என் மிச்ச வாழ்க்கையை நான் இப்படி தியாகம் செய்ய மாட்டேன். சிறிது நேரம் கழித்து நான் அறைக்குள் சென்றேன். அவள் சோஃபாவில் அமர்ந்து இன்னும் லேப்டாப்பில் வேலை செய்து கொண்டிருந்தாள். அதை பார்த்ததும் எனக்கு ஆத்திரம் வந்தது.
கவிதா, உனக்கு என்ன பைத்தியமா? மணி 1 ஆகப் போகிறது. காலை 8 மணிக்கு வேலைக்கு சென்றவள் இப்போது வந்தும் வேலை செய்கிறாயே. உன் ஆரோக்கியத்தை பற்றி உனக்கு கவலையே இல்லையா என்று ஆத்திரத்துடன் கேட்டேன். அவள் என் பக்கம் திரும்பாமலேயே அலட்சியமான குரலில் சொன்னாள், வேலை செய்வதில் என்ன தவறு? நீ வேலை செய்யாமல் சோம்பேறியாக இருந்தால் உலகத்தில் இருக்கும் எல்லாம் உன்னைப் போலவே இருக்க வேண்டும் என்று அர்த்தமில்லை. நாளை காலை என் பாஸிடம் ஒரு முக்கியமான ஃபைலை ஒப்படைக்க வேண்டும். அதற்காகத்தான் வேலையை பார்த்து கொண்டிருக்கின்றேன். இன்னும் கொஞ்சம் வேலைதான் பாக்கி இருக்கிறது. அதை முடித்துவிட்டு படுக்கிறேன். நீ போய் தூங்கு. நான் உடனே சொன்னேன், இதை இப்போதே மூடிவை. நாளை காலையில் சீக்கிரம் எழுந்து அலுவலகம் சென்று பார்த்துக்கொள். இப்போது நிம்மதியாக ஓய்வு எடு. இவ்வளவு வேலை பார்த்தால் உன் உடல்நிலை மோசமாகிவிடும். நான் சொல்வதை ஏன் கேட்க மாட்டேன் என்கிறாய்? ஆனால் அவள் என் பேச்சை கவனிப்பதாகவே இல்லை. அவளது முழு கவனமும் லேப்டாப் திரையிலேயே இருந்தது. ஒரு கணம் அவள் அப்படி என்னத்தான் செய்கிறாள் என்று எட்டி பார்க்க தோன்றியது. ஆனால் கோபத்தில் என் தலையை ஆட்டிக்கொண்டு என் படுக்கையில் படுத்து கொண்டேன். என் மனம் இப்போது மிகவும் ரணமாக இருந்தது. அனிதா என் மீதே முழு கவனத்தையும் வைத்திருந்த அந்த பழைய நாட்கள் எனக்கு நினைவுக்கு வந்தன. நான் என்ன செய்கிறேன், என்ன சாப்பிட்டேன், என் வாழ்க்கை எப்படி போகிறது என ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வாள். ஒரு ஆணுக்கு தன் மனைவியிடமிருந்து இதுதானே தேவைப்படும். ஆனால் இப்போது அவளும் குழந்தைகளும் ஒருவருக்கு ஒருவர் கண்டு கொள்ளாமல் இருப்பதை பார்க்கும்போது எங்கள் மூவர் வாழ்க்கையுமே மோசமாகிவிட்டது. அடுத்த நாள் காலை 7 மணிக்கே அவள் யாரிடமும் சொல்லாமல் வீட்டை விட்டு சென்று விட்டாள். எனக்கு கடுமையான ஆத்திரம் வந்தது. பரவாயில்லை, என்னை விடு. அந்த பிஞ்சு குழந்தைகளிடமாவது கொஞ்சம் நேரம் செலவழித்திருக்க கூடாதா? இந்த வயதில் அவர்களுக்கு தாயின் அரவணைப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை அவள் ஏன் புரிந்து கொள்ளவே இல்லை. இன்றும் நானே பிள்ளைகளை சமாதானப்படுத்தி டிஃபன் ஊட்டி பள்ளியில் விட்டுவிட்டு அலுவலகம் வந்தேன். ஆனால் அலுவலகத்தில் இன்று என்னால் ஒரு நிமிடம் கூட நிம்மதியாக இருக்க முடியவில்லை. சூர்யாவிடம் சென்று ஒரு இறுதி முடிவு எடுக்கலாம் என்று தோன்றியது. நான் இப்படி சிந்தனையில் ஆழ்ந்திருந்த போது என் அறைக்கதவு தட்டப்பட்டது. சூர்யா உள்ளே வந்தான். அவனை பார்த்ததும் எனக்குள் ஒரு நிமிடம் நிம்மதி ஏற்பட்டது. அவன் என் முன்னே இருந்த நாற்காலியில் அமர்ந்து மெதுவான குரலில் கேட்டான், என்ன கார்த்திக் சார், என்ன ஆச்சு? நேற்று நைட்டு அன்னிக்கிட்ட மென்மையாக பேசி பார்த்தீங்களா? நான் கனத்த மனதோடு தலையசைத்தேன். நேற்று இரவு நடந்தவற்றையும் அனிதாவின் கசப்பான நடத்தையையும் அவனிடம் சொன்னேன். எல்லாவற்றையும் கேட்ட சூர்யா சிறிது நேரம் யோசித்துவிட்டு சொன்னான், பாருங்க கார்த்திக், ஒருவேளை அன்னைக்கு ஏதேனும் பெரிய பணப்பிரச்சனை இருக்கலாம். அதை உங்களிடம் சொல்ல பயப்படலாம். அல்லது உண்மையிலேயே அவங்க உங்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கலாம். இப்போது அமைதியாக இருப்பதை விட நீங்கள் நேரடியாக விசாரணையில் இறங்குவதுதான் நல்லது. நீங்கள் அவங்க ஆஃபீஸுக்கே போங்க. அங்கே இருக்கிறவங்க கிட்ட அண்ணியை பற்றியும் அவங்க பாஸை பற்றியும் விசாரிங்க. முடிஞ்சால் அவங்க 2 பேரையும் கையும் களவுமா பிடிங்க. இதுதான் இப்போதைக்கு இருக்கிற ஒரே வழி. சூர்யா சொன்னதை கேட்டதும் என் மூளை வேகமாக வேலை செய்ய தொடங்கியது. அவன் சொல்வது சரிதான். இந்த எண்ணம் எனக்கு முன்பே பல முறை தோன்றியது. ஆனால் சந்தேகம் என்று நானே அதை அடக்கி வைத்திருந்தேன். ஆனால் இப்போது அதை செயலில் காட்ட விரும்பினேன். ஒருவன் தன் வாழ்க்கை துணையை பற்றி கவலைப்படுவது முறைதானே? இப்படி கைகளை கட்டிக்கொண்டு உட்கார்ந்திருந்தால் எந்த பிரச்சனையும் தீரப்போவதில்லை. அந்த நாள் முழுவதும் இதே மனப்போராட்டத்தில் கழிந்தது. வழக்கம் போல மாலை 8 மணிக்கு வீடு திரும்பினேன். பிள்ளைகள் வாசலிலேயே எனக்காக காத்திருந்தார்கள். என்னை பார்த்ததும் அவர்கள் ஓடி வந்து கட்டி கொண்டார்கள். வேலைக்காரி மற்ற வேலைகளை முடித்துவிட்டு போய்விட்டாள். இப்போது நாங்கள் மூவர் மட்டுமே தனிமையில் இருந்தோம். பிள்ளைகளுக்கு உணவளித்துவிட்டு கதை சொல்லி இரவு 10 மணிக்கெல்லாம் அவர்களை தூங்க வைத்து விட்டேன். இன்னும் 1 மணி நேரம் பார்ப்பேன். அவள் வரவில்லை என்றால் இன்று எப்படியும் அவளுடைய அலுவலகத்திற்கே சென்று விடுவேன். அப்படி அங்கே என்னதான் விசேஷமான வேலை நடக்கிறது என்று என் கண்ணாலேயே பார்த்து விடுகிறேன் என்று எனக்குள் உறுதி பூண்டேன். ஆனால் என் வாழ்க்கையையே மாற்றப்போகும் ஒரு பயங்கரமான உண்மை எனக்காக காத்திருக்கிறது என்பது பாவியான எனக்கு அப்போது தெரியாது. தூங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளை தனியாக வீட்டில் விட்டு செல்ல எனக்கு மனம் ஒப்பவில்லை. சற்று யோசனைக்கு பிறகு என் அம்மாவுக்கு ஃபோன் செய்தேன். முதல் பில்லிலேயே அவர் எடுத்துவிட்டார். கார்த்திக், என்னப்பா இந்த நேரத்தில் ஃபோன் செய்கிறாய்? எல்லாம் நலந்தானே? அனிதாவும் பிள்ளைகளும் சௌக்கியமா என்று பதற்றத்துடன் கேட்டார். அம்மா, நான் இப்போது பிள்ளைகளை அழைத்து கொண்டு உங்கள் வீட்டிற்கு வருகிறேன். நீங்கள் தூங்காமல் விழித்திருக்கிறீர்களா என்று கேட்டேன். அவர் ஆச்சரியத்துடன், நான் விழித்திருக்கிறேனப்பா. ஆனால் இந்த நள்ளிரவில் பிள்ளைகளை ஏன் இழுத்து கொண்டு வருகிறாய்? நாளை காலை வரக்கூடாதா? அவர்களுக்கு ஸ்கூல் இருக்கிறதே என்றார்.
நான் பிடிவாதமாக சொன்னேன். அம்மா, ஸ்கூல் போவதை விட இப்போது எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது. நான் வருகிறேன். பிள்ளைகளை சற்று பார்த்து கொள்ளுங்கள். நான் திரும்பி வரும்போது எல்லாம் சரியாக இருந்தால் உங்களிடம் விளக்குகிறேன். ஒருவேளை நிலைமை மோசமாக இருந்தால் எதற்கும் தயாராக இருங்கள். பெயர் தெரியாத இந்த வெற்று உறவை என்னால் இனி இழுக்க முடியாது. அவர் ஸ்பீக்கரில் கத்தினார். கார்த்திக், என்ன சொல்கிறாய்? பெயர் தெரியாத உறவா? மீண்டும் அனிதாவுடன் சண்டையா? நான் ஆத்திரத்தில் பதிலளித்தேன். அம்மா, சண்டை நான் போடவில்லை. உங்கள் மருமகள் தான் சண்டைக்கான அடித்தளத்தை தேடிக்கொண்டிருக்கின்றாள். இவ்வளவு லேட் வரை வெளியே வேலை செய்யாதே என்று 1000 முறை சொல்லிவிட்டேன். அவள் என் பேச்சை துரும்பாக கூட மதிக்கவில்லை. நான் ஏதோ விளையாட்டுக்கு சொல்வதாக நினைக்கிறாள். இன்று அவளுக்கு புரிய வைக்கிறேன். நான் விளையாடவில்லை, மிக முக்கியமான விஷயத்தை பேசுகிறேன் என்று அம்மா கவலையோடு சொன்னார். கார்த்திக் இப்படி ஆத்திரப்பட்டால் கட்டி எழுப்பிய குடும்பம் சிதைந்துவிடும். அந்த 2 சின்ன பிள்ளைகளின் எதிர்காலத்தை யோசி. கோபத்தில் உங்கள் வாழ்க்கையை நரகமாக்கி கொள்ளாதே. அவருடைய அறிவுரையை கேட்கும் நிலையில் நான் இல்லை. அம்மா, நீங்கள் கவலைப்படாதீர்கள். இதோ சில நிமிடங்களில் வந்து விடுவேன். பிள்ளைகளை பார்த்து கொள்ளுங்கள். உண்மையை மறைக்கும் திரை இன்று விலகட்டும். இருட்டிலும் துரோகத்திலும் என்னால் வாழ முடியாது என்று சொல்லிவிட்டு போனை வைத்தேன். அறைக்குள் சென்று தூங்கிக் கொண்டிருந்த ஆகாஷையும் அபினவையும் மெதுவாக எழுப்பினேன். அவர்களை தூக்கி கொண்டு வந்து காரின் பின் இருக்கையில் அமர வைத்தேன். வண்டியை ஸ்டார்ட் செய்து நேராக அம்மா வீட்டிற்கு விரைந்தேன். அங்கு சென்றதும் அம்மா வாசலிலேயே பதற்றத்துடன் எனக்காக காத்திருந்தார். அவர் என் கையை பிடித்து மெதுவான குரலில் சொன்னார். கார்த்திக், அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காதேப்பா. உன் மனைவி ரொம்ப நல்லவள், குணமானவள், கஷ்ட காலத்தில் உனக்கு துணையாக இருப்பவள். இப்படிப்பட்ட விசுவாசமான மனைவி கிடைப்பதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். உன் சந்தேக புத்தியை கொஞ்சம் மூட்டை கட்டி வை. பாவம், அவள் வேலைக்குத்தானே போகிறாள். நான் கசப்புடன் தலையசைத்தேன். இல்லையம்மா, இவ்வளவு நள்ளிரவு வரை எந்த ஆபீஸ் வேலையும் இருக்காது. நீங்கள் பிள்ளைகளை பார்த்து கொள்ளுங்கள். இன்று அவள் என் வாழ்க்கையிலிருந்து நிரந்தரமாக விலகி போக வேண்டும், அல்லது அவளுடைய இந்த வேலை போக வேண்டும் என்று கத்திவிட்டு காரில் ஏறி நேராக அனிதாவின் அலுவலகத்தை நோக்கி விரைந்தேன். ஆத்திரத்தில் என் கண்கள் சிவந்திருந்தன. உண்மையிலேயே என் மனைவிக்கும் அவளுடைய பாசுக்கும் தொடர்பு இருந்தால் நான் என்ன செய்வேன் என்று கோரமான எண்ணம் என் மூளையை குடைந்து கொண்டிருந்தது. இன்றுடன் இவள் கதையை முடித்து விடலாமா? நாங்கள் இருவரும் அன்போடு வாழ்ந்த அந்த அழகான ஆண்டுகளை மறந்து இவளை விவாகரத்து செய்து விடலாமா? நான் இவளை பிரிந்தால் என் பிஞ்சு குழந்தைகளின் கதி என்னவாகும்? ஒரு மாற்றாந்தாய் அவர்களை எப்படி பார்த்து கொள்வாள்? இப்படி பல எண்ணங்கள் என் தலையை குடைந்தன. ஆனால் பெற்ற தாயே அவர்களை கவனிக்காத போது மாற்றாந்தாயிடம் என்ன குறை காண முடியும் என்று எனக்கு நானே சமாதானம் கூறிக்கொண்டேன். இருட்டிலும் துரோகத்திலும் இனி ஒரு நிமிடம் கூட வாழக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தேன். நீண்ட தூர பயணத்திற்கு பிறகு ஒரு வழியாக அனிதாவின் அலுவலக கட்டிடத்தை அடைந்தேன். மெயின் கேட் வழியாக உள்ளே நுழைந்தபோது அங்கிருந்த காவலாளி என்னை தடுக்க முயன்றார். அவரை ஓங்கி ஒரு தள்ளு தள்ளிவிட்டு நேராக லிஃப்டை நோக்கி ஓடினேன். ஆத்திரத்தில் என் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. அனிதா வேலை செய்யும் தளம் எனக்கு தெரியும். அங்கே சென்றபோது எல்லா இடங்களிலும் இருள் சூழ்ந்திருந்தது. அமைதி நிலவியது. ஊழியர்கள் அனைவரும் வீட்டிற்கு சென்று விட்டனர். ஆனால் எதிரே இருந்த பாஸின் கேபினில் மட்டும் வெளிச்சம் தெரிந்தது. அதன் பொருள் தெளிவாக இருந்தது. அனிதா அங்கேதான் இருக்கிறாள். சத்தமில்லாமல் அதே சமயம் ஆத்திரத்தோடு அந்த அறையை நோக்கி சென்றேன். என் இதயம் படபடவென அடித்து கொண்டது. என் மனதில் தோன்றும் அந்த விகாரமான எண்ணங்கள் பொய்யாக இருக்க வேண்டும் என்று கடவுளை வேண்டிக் கொண்டேன். கதவை தட்டாமல் சற்றென்று திறந்தேன். அங்கே நான் கண்ட காட்சி என் காலடியில் இருந்த பூமியை நழுவச் செய்தது. என் மனைவி அனிதா தன் பாஸ் விக்ரமின் காலடியில் கீழே அமர்ந்திருந்தாள். அவர்கள் இருவருக்கும் இடையே இருந்த அந்த நெருக்கம் என் உடலில் நெருப்பை மூட்டியது. நான் எரிமலையாய் வெடித்தேன். அனிதா, இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இந்த அசிங்கமான வேலையை செய்யவா நீ நள்ளிரவு வரை இங்கே தங்கி இருக்கிறாய் என்று கர்ஜித்தேன். என் குரல் கேட்டு இருவரும் அதிர்ந்து போய் என்னை பார்த்தார்கள். நான் அனிதாவை வெறுப்போடு பார்த்து சொன்னேன். அனிதா, இனி உன்னோடு ஒரு நிமிடம் கூட என்னால் வாழ முடியாது. இதோ இப்போதே உன்னை விவாகரத்து செய்கிறேன். உன்னை போன்ற வெட்கமற்ற ஒரு பெண்ணுடன் வாழ்வது கௌரவமான என்னால் முடியாது. நான் கார்த்திக். நான் முழு நினைவுடன் உனக்கு நான் விவாகரத்து வாசகத்தை சொல்லி முடிப்பதற்குள் அனிதாவின் பாஸ் விக்ரம் வேகமாக ஓடி வந்து என் வாயை இறுக பொத்தினார். கார்த்திக், உனக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா? என்ன செய்கிறாய் நீ? எதையும் விசாரிக்காமல் உண்மை தெரியாமல் வாய்க்கு வந்தபடி பேசிக்கொண்டிருக்கிறாய் என்று கோபமாக கத்தினார். நான் அவர் கையை உதறி தள்ளிவிட்டு பின்னால் நகர்ந்து வெறுப்புடன் சொன்னேன். ஏன்
இவளை ஏன் விவாகரத்து செய்யக்கூடாது? என் பின்னால் இவள் உங்களோடு தொடர்பு வைத்திருக்கிறாள். தன் பிஞ்சு பிள்ளைகளை மறந்துவிட்டாள். நீங்கள் பெரிய பணக்காரர் என்பதற்காக என் மேல் அதிகாரம் செலுத்த நினைக்காதீர்கள். விக்ரம் வேதனையோடு சொன்னார். கார்த்திக், நான் உன்மேல் அதிகாரம் செலுத்தவில்லை. அப்பாவி மனிதனே, உனக்கு உண்மையை சொல்லவே முயற்சிக்கிறேன். உன் மனைவியை ஒரு முறை உற்றுப்பார். அவள் நிலைமை என்னவென்று உனக்கு புரியும். நான் முதல் முறையாக விக்ரமிடமிருந்து பார்வையை திருப்பி என் மனைவி அனிதாவை பார்த்தேன். அவள் அரை மயக்க நிலையில் இருந்தாள். அவளுடைய முகம் இரத்தமே இல்லாமல் வெளுத்து போயிருந்தது. நான் பதற்றத்துடன் அவளை நோக்கி சென்றேன். நான் அவளை தொட்ட அடுத்த நொடியே அவள் என் கைகளிலேயே நினைவிழந்து சாய்ந்தாள். நான் அதிர்ச்சியுடனும் கவலையுடனும் விக்ரமை பார்த்தேன். அவர் என் முன்னே கைகூப்பி நின்றார். கார்த்திக், சீக்கிரம் அவளை தூக்கு. இப்போதே அவளை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும். உன்னிடம் உண்மையை சொல்லிவிடும்படி 1000 முறை அவளிடம் கெஞ்சினேன். ஆனால் ஒரு பழைய நண்பன் என்ற முறையில் என் மீது சத்தியம் வாங்கி என் வாயை அடைத்து விட்டாள். நான் திகைத்து போய் நிற்க விக்ரம் தொடர்ந்தார். கார்த்திக், நானும் அனிதாவும் ஸ்கூல் காலத்திலிருந்தே ஒன்றாக படித்தவர்கள். எங்களுக்கிடையே இருப்பது புனிதமான நட்பு மட்டுமே. உன் குடும்பத்தையோ உன் கௌரவத்தையோ சிதைக்கும் எந்த ஒரு தவறான உறவும் எங்களுக்கு இடையே இல்லை. நிஜம் என்னவென்றால் அனிதாவுக்கு புற்றுநோய். அந்த வார்த்தை என் காதில் விழுந்ததும் இடி தாக்கியது போல் உணர்ந்தேன். விக்ரம் வேதனையுடன் சொன்னார். அவளுக்கு உடல்நிலை அடிக்கடி சரியில்லாமல் போவதற்கு அதுதான் காரணம். இப்போதும் கூட அவள் என் காலடியில் விழுந்து கெஞ்சிக் கொண்டிருந்தது எதற்கென்றால், இந்த விஷயத்தை உன்னிடம் சொல்லக்கூடாது என்பதற்காகத்தான். நீ இந்த அதிர்ச்சியை தாங்க மாட்டாய் என்று அவள் பயந்தாள். அவள் நள்ளிரவு வரை அலுவலகத்தில் தங்கி வேலை செய்தது எதற்கு தெரியுமா? அவள் மறைந்த பிறகு தன் பிள்ளைகளின் எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான். அவளுக்கு தேவையான பணத்தை சேர்த்து வைக்க வேண்டும் என்ற வெறி அவளுக்குள் இருந்தது. கார்த்திக், அவளுக்கு இந்த உலகத்தில் இன்னும் கொஞ்சம் காலமே மிஞ்சி இருப்பதாக மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். விக்ரம் சொன்ன இந்த இதயம் பிளக்கும் செய்தியை கேட்டதும் யாரோ ஒரு கத்தியால் என் நெஞ்சை கிழித்து இதயத்தை வெளியே எடுத்தது போன்ற வலி எனக்குள் உண்டானது. வேறு எதையும் யோசிக்காமல் மயக்கத்தில் இருந்த என் மனைவியை அப்படியே வாரி அணைத்து கொண்டு பைத்தியம் பிடித்தவன் போல மருத்துவமனைக்கு ஓடினேன். அவசர சிகிச்சை பிரிவில் அவளை சேர்த்தார்கள். நான் ஒன்றுமே புரியாமல் அந்த மருத்துவமனை வராண்டாவில் ஒரு கல் சிலை போல நின்று கொண்டிருந்தேன். இவ்வளவு பெரிய உயிர்கொல்லி நோயுடன் அவள் தனி ஆளாக போராடி கொண்டிருக்கின்றாள். நானோ அவளை சந்தேகப்பட்டு கொண்டிருந்தேன். அவள் கண்களுக்கு கீழே ஏன் அந்த கருவளையங்கள் விழுகின்றன? அவளுடைய அழகான தலைமுடி ஏன் இவ்வளவு வேகமாக உதிர்கிறது என நான் யோசித்த பல கேள்விகளுக்கு இப்போது விடை கிடைத்து விட்டது. சில நாட்களுக்கு முன்பு அவளுடைய கைப்பையில் நிறைய மருந்துகளை பார்த்தபோது இது என் அம்மாவுக்கான மருந்துகள் என்று அவள் சொன்ன பொய்யை நான் அப்படியே நம்பிவிட்டேன். அந்த நஞ்சு மருந்துகள் அவளுடைய அம்மாவுக்கானது அல்ல, அவளுடையவை என்று இப்போதுதான் எனக்கு புரிந்தது. என் நிலையை நினைத்து எனக்கு அழுகை முட்டியது. கண்கள் தாரை தாரையாக கண்ணீர் வடித்தன. சிறிது நேரம் கழித்து டாக்டர் வெளியே வந்து அனிதா இப்போதைக்கு அபாய கட்டத்தை தாண்டிவிட்டதாக சொன்னார். அவரை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். அவருக்கு நிறைய தூக்கமும் மன அமைதியும் தேவை. அவர் மன உறுதியோடு இருந்தால் இந்த நோயை கட்டுக்குள் கொண்டு வரலாம் என்றார். டாக்டரின் அனுமதியுடன் வார்டுக்குள் சென்றேன். அனிதா படுக்கையில் மிகவும் பலவீனமாக படுத்திருந்தாள். அவளை பார்த்ததும் என் ஆத்திரம் எல்லாம் மறைந்து அவளை என் மார்போடு அணைத்து கொண்டு ஒரு குழந்தையைப் போல விம்மி விம்மி அழுதேன். சிறிது நேரம் கழித்து அவள் மிக மெல்லிய குரலில் சொன்னாள், கார்த்திக், நான் நன்றாக இருக்கிறேன். தயவு செய்து வருத்தப்படாதீர்கள். விக்ரமிடம் நான் 1000 முறை சொன்னேன், உங்களிடம் எதையும் சொல்ல வேண்டாம் என்று. ஏனென்றால் உங்களுக்கு தெரிந்தால் இப்படித்தான் துடிப்பீர்கள் என்று எனக்கு தெரியும். நான் விக்கல் எடுக்க அழுது கொண்டே கேட்டேன், அனிதா, உனக்கு என் மேல் துளி கூட இரக்கம் இல்லையா? ஏன் என்னிடம் இப்படி ஒரு கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடினாய்? என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை என்னால் தனியாக கொடுக்க முடியாதா? என் வருமானம் இப்போது ஓரளவுக்கு உயர்ந்து விட்டது. உன்னையும் நம் பிள்ளைகளையும் என்னால் நன்றாக பார்த்து கொள்ள முடியும். என்னால் முடியாவிட்டால் நான் 2 வேலைகள் கூட செய்வேன். எத்தனை முறை உன்னிடம் இதை சொல்லியிருக்கிறேன். ஆனால் நீ என் பேச்சை கேட்கவே இல்லை. எப்போதும் வேலையிலேயே மூழ்கி கிடக்கிறாய் என்று அழுது கொண்டே அவளிடம் குமுறினேன். அவள் பதிலேதும் சொல்லாமல் கண்களிலிருந்து கண்ணீர் மட்டும் மௌனமாக ஒளிந்தோடியது. மருத்துவமனையிலிருந்து அவளை வீட்டிற்கு அழைத்து வந்தேன். காலம் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை.
நாட்கள் நகர நகர அவளது உடல்நிலை முன்னேறுவதற்கு பதிலாக மோசமாகிக் கொண்டே போனது. அவளது உயர்தர மருத்துவ செலவுகள் அனைத்தையும் அவளது அலுவலகமே ஏற்றுக்கொண்டது. நானே என் மனைவியின் செலவுகளை கவனித்துக் கொள்கிறேன் என்று நான் பல முறை தடுத்தோம். இது நிறுவனத்தின் கொள்கை. ஊழியர் பணியில் இருக்கும்போது உடல்நலக்குறைவு ஏற்பட்டால் அது எங்கள் பொறுப்பு என்று விக்ரம் தரப்பினர் உறுதியாக சொல்லிவிட்டனர். நகரத்தின் மிகப்பெரிய மருத்துவமனைகளுக்கெல்லாம் அவளை அழைத்துச் சென்றேன். ஆனால் விதி வேறொன்றை தீர்மானித்திருந்தது. கடைசியில் எங்களுடைய அந்த வீட்டை விட்டுவிட்டு என் அம்மாவின் பழைய வீட்டிற்கே நிரந்தரமாக குடிபெயர்ந்தோம். நான் அலுவலகம் செல்லும் நேரத்தில் அவளை பார்த்து கொள்ள ஒரு சொந்தம் பந்தம் அருகில் இருக்கக்கூடாது என்பதே என் எண்ணம். என் வயதான அம்மாவுக்கோ சகோதரிக்கோ சுமை கொடுக்காமல் அவளை கவனிக்க ஒரு செவிலியரை நியமித்தேன். நேரம் வேகமாக ஓடியது. சரியாக 3 மாதங்களுக்கு பிறகு அனிதா என்னையையும் என் 2 பிஞ்சு பிள்ளைகளையும் இந்த உலகத்தில் தவிக்க விட்டுவிட்டு நிரந்தரமாக பிரிந்து சென்றாள். அன்று இரவு நான் கதறி அழுதேன். இறைவா, எனக்கு ஏன் இந்த சோதனை? அறியாமையில் அவளோடு சண்டையிட்டேனே தவிர அவள் ஏன் என்னிடமிருந்து விலகிச் செல்கிறாள் என்ற உண்மையை ஒருபோதும் அறிய முயலவில்லையே என்று அழுது துடித்தேன். அவள் ஏன் என்னிடம் கடினமாக நடந்து கொண்டாள் என்பது இப்போதுதான் எனக்கு புரிந்தது. அவள் இறந்த பிறகு நான் அதிகம் வருத்தப்படக்கூடாது என்பதற்காகவே முன்கூட்டியே என் மனதை அவளது நடத்தையின் மூலம் காயப்படுத்தி என்னை பிரிந்திருக்கிறாள். ஆனால் அவளது கடைசி காலத்தில் அவளுக்கு தேவையான அன்பையையும் மௌனமான அந்த தியாகத்தையும் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையே என்ற குற்ற உணர்வு என்னை இப்போதும் வாட்டுகிறது. அனிதா எங்களை பிரிந்து இன்றுடன் 10 ஆண்டுகளாகிவிட்டன. ஆனால் இன்று வரை நான் மறுமணம் செய்து கொள்ளவில்லை. என் பிள்ளைகள் இப்போது வளர்ந்து பெரியவர்களாகிவிட்டார்கள். அவர்களின் வளர்ப்பையும் கல்வியையும் நானே முன்னின்று கவனித்து கொண்டேன். தன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றி எப்போதும் கவலைப்பட்டு கொண்டிருந்த அனிதாவின் ஆத்மா இப்போது அவர்களை பார்த்து நிச்சயம் நிம்மதியடையும். இந்த கதையின் மூலம் நான் சொல்ல விரும்புவது ஒன்றுதான். உங்கள் வாழ்க்கை துணையின் மீது வீணாக சந்தேகப்படுவதை விடுத்து அந்த செயலுக்கு பின்னால் இருக்கும் உண்மையான காரணத்தை கண்டறிய முயலுங்கள். தேவையற்ற சந்தேகம் எவ்வளவு உறுதியான உறவையும் பலவீனப்படுத்திவிடும். உங்கள் துணையின் மீது நம்பிக்கை வைக்க கற்றுக்கொள்ளுங்கள். அந்த நம்பிக்கை என்னும் அஸ்திவாரத்தில்தான் மகிழ்ச்சியான வாழ்க்கை என்ற கட்டிடமே இருக்கிறது.